90.4 அலைவரிசையில் இது கொங்கு சமுதாய வானொலி. கொங்கு பொறியியல் கல்லூரி வளாகத்திலிருந்து கொங்கு சமுதாய வானொலி 90.4 இப்பொழுது உங்களுக்காக வரவிருக்கும் நிகழ்ச்சி ஆன்றோர்களுக்கான சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியான அனுபவ். அதாவது இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை என்னும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விஞ்ஞான் பிரசார் என்னும் துறை மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதுக்கும் மேற்பட்ட ஆன்றோர்களை உள் இணைக்கும் புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ். வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. நமக்கென ஒரு உலகம், நமக்கென ஒரு வாழ்க்கை, வயது கூட வெறும் எந்தா, இங்கு வாழ்க்கையே ஜாலி வந்தா. வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. 25 செய்தோம் புரட்சி, 65 எதற்கு அயற்சி. 25 செய்தோம் புரட்சி, 65 எதற்கு அயற்சி. எழுச்சியோடு ஓடி வாங்க, ஆடலாம் பாடலாம், நம் தனித்திறனை காட்டலாம். பாடல் பாடி மகிழ்ச்சியோடு தரையாட்டலாம். அறிவியல் அறிந்து கொள்வோம், வானியல் தெரிந்து கொள்வோம், விண்வெளியில் கூட வீடு கட்டி வாழலாம். வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. தள்ளாத வயதை தடை செய்வோம், தளராத மனத்தோடு நடை செய்வோம். 1000 உண்டிங்கு அனுபவங்கள் அள்ளி வழங்கிடுவோம். வாருங்கள் கடமைகளை முடித்த கையோடு, உங்கள் கனவுகளை சுமந்து இங்கு வாருங்கள். லா 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 லா. இந்நிகழ்ச்சியின் மூலம் அறிவியல் துறையில் சாதனை படைத்த ஆன்றோர்களின் அனுபவங்கள் மற்றும் அறிவியல் துறையில் கைதேர்ந்த வல்லுநர்களின் புது அறிவு மற்றும் பொது அறிவுகளை மூத்த குடிமக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் முயற்சியே இந்த நிகழ்ச்சி. நிகழ்ச்சி ஆக்கம், ஊக்கம் மற்றும் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு செயலாக்கம் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் டீன் டாக்டர் ஆர் முருகன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு கொங்கு சமுதாய வானொலி நிலைய இயக்குனர் முனைவர் எஸ் மகேஸ்வரன். நிகழ்ச்சி தயாரிப்பு கொங்கு சமுதாய வானொலியை சேர்ந்த சதீஷ்குமார் மற்றும் பாலசுப்ரமணியம். இன்றைய நமது நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஒளிவலம் வருவது தென்னை வளர்ப்பு மற்றும் தேங்காய் உற்பத்தியில் நீண்ட நெடிய அனுபவமுள்ள விவசாயியான அவல்பூந்துறை பகுதியைச் சேர்ந்த திரு வெங்கடாச்சலம் அவர்கள் தென்னை விவசாயம் பற்றி கூறும்
தனது அனுபவம், கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை கேட்போம். இவருடன் கலந்து உரையாடியவர் கருக்கம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ராசு அவர்கள். ஐயா வணக்கங்க ஐயா. உங்களை பற்றியும் தென்னை மரங்கள் பற்றியும் அதை எப்படி பராமரிப்பது, அதன் பயன்பாடுகள் பற்றியும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க ஐயா. என் பேர் வெங்கடாச்சலமுங்க. நான் ஒரு தென்னை விவசாயி. அது மட்டும் இல்லாமல் நான் உழவர் உற்பத்தியாளர் கம்பெனியில் ஒரு ப்ரமோட்டருங்க. தென்னை உற்பத்தியாளர் சங்கத்துலேயும் இருக்கேன். எனக்கு வயசு 65 ஆயிடுச்சுங்க. எனக்கு நிறைய தென்னை மரங்கள், தேங்காய், அதை பற்றியான ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மை, எல்லாம் எப்படி பண்ணுறாங்க, நம்ம தோட்டத்தில் எப்படி பண்ணுறோம், பொதுவாக எல்லா மக்களும் எப்படி தென்னை பயிரிடணும் அப்படின்னு ஒரு ஆர்வமான இதில் நான் எல்லா தகவலையும் திரட்டி வச்சுருப்பேன். இப்போ கொங்கு சமுதாய வானொலியில் நேயர்களோடும் விவசாய பெருமக்களோடவும் என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். முதல்லைங்க, தென்னை எப்படி இந்தியாவுக்கு வந்தது அப்படின்னா, இது இதனுடைய தாயகம் பிலிப்பைன்ஸ் நாட்டிலிருந்து கடல் மூலமாக மிதந்து வந்த அந்த வரத்தேங்காய்க அரபிக்கடல் கடற்கரையில், கேரள கடற்கரையில் ஒதுங்கி அதுக ஒரு காட்டு தாவரமாக வளர்ந்துக்கிட்டு இருந்தது. அப்போல்லாம் தேங்காயினோட உபயோகத்தை யாருமே தெரிஞ்சிருக்காத காலம். ஒரு சேர மன்னருக்கு உடம்புல ஒரு வினோதமான தோல் வியாதி ஏற்பட்டதுனால மருத்துவர்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்து அதை சரி பண்ண முடியாமல், யாரோ ஒருத்தர் இந்த தானாக விளைஞ்சி கிடக்கிற தேங்காயை எடுத்து அந்த தேங்காயை கொட்டி அதில் இருக்கிற அந்த எண்ணெய் அப்படியே கலெக்ட் பண்ணி அவர் தன்னோட உடம்பு ஏதோ பிரச்சனைக்காக அதை உபயோகிச்சிருக்காரு. அதை அவருக்கு நல்லா முடி மகாராஜாவுக்கு அதை அறிமுகப்படுத்தியிருக்காரு. மகாராஜா அதை உபயோகப்படுத்தி அவருடைய தோல்வியாதி சுத்தமாக நல்லாயிடுச்சு. அதனால் அவர் என்ன செஞ்சார்னா, கேரள மாகாணமே அந்த காலத்தில் சேரநாடுன்னு சொல்கிற அந்த நாட்டினோட அனைத்து பகுதிக்கு தென்னை பயிரிடுறதுக்கு மிக ஊக்கமளித்தார். எல்லாம் வச்சிருக்கிறவங்களுக்கு இது அப்படித்தான் தென்னை இந்தியாவுக்குள்ளே வந்தது. அப்புறம் கிழக்கு கடற்கரையில் அதே மாதிரி வடகிழக்கு பருவக்காற்று, தென்மேற்கு பருவ அது கிழக்கு கடற்கரையிலையுமே தென்னை உருவாகிருச்சு. தென்னை பொறுத்தளவுக்கு கடற்கரையோரங்களில் வளர்கிற வாலிப்பான பயிர் இருந்தாலும் நாம் சமவெளி பிரதேசத்தில் இங்கே எல்லாம் கொண்டுட்டு மறுபடியும் அதனுடைய உபயோகத்தினால நம்ம பயிரிட்டுருக்கிறோம். அது நம்ம சீதோஷ்ண நிலைக்கு மிக ஒத்து நல்ல திறனுடைய காய்ப்பு மரங்களாகவும் நல்ல சத்து மிகுந்த உணவாகவும் உருவாகிவிட்டது. இப்போ 2 பெரிய ரகங்கள் இருக்குது. மேற்கு கடற்கரை நெட்டை, கிழக்கு கடற்கரை நெட்டைன்னு. அதாவது முதல்ல உருவான அந்த நாட்டு மரங்கள் தான் இன்னும் நீடித்து நல்ல காய்ப்பு திறன் கொடுக்குது. கோக்ரன் டெவலப்மெண்ட் போர்டு மூலமாக ஆராய்ச்சிகள் செய்து கலப்பினங்களை உருவாக்குறாங்க. குட்டை நெட்டை, நெட்டை குட்டை, இந்த ரகங்கள் காய்ப்பு திறன் மிகுதியாக இருக்கிற மாதிரி தான் தோணுது. ஆனால் எங்களோட அனுபவத்தில் விவசாயிகள் நாங்கள் எல்லாம் நிறைய பேர் கலந்து உரையாடும் போது முதல்ல காய்க்குதுங்க, மறுபடியும் நோய் தாக்குதலுக்கு சீக்கிரமாக இலக்காகுது. அப்புறம் கொலை முறிஞ்சு போயிடுது, மட்டை சரிஞ்சு போயிடுது. அப்புறம் நிறைய தண்ணி அதுக்கு தேவை, உரமும் அதுக்கு நிறைய தேவைப்படுது. ஒரு 10-15 வருஷமாகி மேலே போயிட்டுதுன்னா காய்ப்பு திறன் குறைஞ்சி போயிடுது, காய் சிறுத்து போயிடுது. அப்புறம் மார்க்கெட்டில் நாங்கள் விற்க கொண்டுட்டு போகும்போது நாட்டு ரக தேங்காயினுடைய தோற்றமு, மரபணு மாற்றப்பட்ட ஹைபிரிட்னு சொல்கிற இந்த தேங்காயினுடைய இதுக்கு வித்தியாசத்தை வியாபாரி தெளிவாக கண்டுபிடிச்சிடுறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, இது அவுட்டுன்னு வராதுங்க, நம்ம ஆராய்ச்சியாளர்கள் இதில் அவுட்டுன்னு வரும், எண்ணெய் அதிகமாக இருக்குன்னு சொன்னாலும் வியாபாரிகள் மத்தியில் ஒரு வித்தியாசமான மனப்போக்கு தான் இருக்குது. அதை அவங்க தவிர்க்கிறாங்க. அதுக்கு இந்த விலையை விட கிலோவுக்கு 2 ரூபா 3 ரூபா குறைவாக வாங்குறாங்க. அப்புறம் அதை பாதுகாக்கிறதுக்கு நிறைய குப்பை, உரம், இயற்கை உரம் எல்லாம் கொடுத்து நீர் வசதி நல்லா இருந்தால் தான் அந்த மரங்களை பாதுகாக்க முடியுமா. அப்புறம் சீக்கிரமாக அந்த வெள்ளையீ தாக்குதலுக்கு ஈரிஎஃப்ஐ எல்லாமுக்குமே அது இலக்காகிறது. அதனால் எங்களுடைய அனுபவத்தை பொறுத்த அளவுக்கு இந்த உயர் ரக தென்னை கலப்பு இனங்களை உருவாக்கின இனங்கள் இளநிக்கு வேணும்னா நல்லதாக இருக்கலாம். ஆனால் இந்த எண்ணெய் உற்பத்தி, சமையல் உபயோகம் இதுகளுக்கெல்லாம் அவ்வளவு பிரமாதமாக அது உபயோகப்படுறதில்லை. அப்புறம் இன்னும் நிறைய அந்தந்த பிராந்தியங்களுக்கான தென்னை ரகங்கள் இருக்குது. ஆலியாறில், திருவையாறில் அந்த மாதிரி மிக சிறந்த ரகங்கள் தஞ்சாவூர் ஜில்லாவில் எல்லா பக்கம் இருக்குது. ஏன்னா தென்னை உற்பத்தியில் கேரளாவுக்கு அடுத்தபடியான தமிழ்நாடு தான் பெரிய மாநிலம். இந்த மாநிலத்திலையுமே கோவை ஜில்லா, அடுத்து திருப்பூர்
அடுத்தது ஈரோடு, இந்த மாதிரி தஞ்சாவூர் நாம உற்பத்தி அதிகமாக சொல்ல போனால் கோவை, திருப்பூர், தஞ்சை அந்த பகுதியில் தான் வந்து அதிக மரங்களும் இருக்கு. ஆனால் உற்பத்தி பொறுத்தளவுக்கு ஈரோடு மாவட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட இந்த மற்ற மாவட்டங்களை விட அதிகமான காய்ப்புத்திறன் இருக்குது. இந்த ரகங்கள் வந்து இப்போ கொங்கு பெல்ட்டில் இருக்கிற அது எல்லாமே வந்து கிழக்கு கடற்கரை நெட்டை, ஈஸ்ட் கோஸ்ட் டால்ங்கிற ரகம் தான் இருக்குது. இதுதான் வந்து நீண்ட நெடிய காலத்துக்கு தகுந்த பலன், நல்ல காய்ப்பு திறன் மாறாமல் 50, 60 வருஷம் 100 வருஷத்து வரைக்கும் இது காய்ச்சிக்கிட்டு இருக்குது. நல்லா வளருது, நோய் தாக்குதலுக்கு இலக்காகிறது இல்லை. இந்த மரங்கள் வந்து வறட்சிக்கு தாங்குது. 40 டிகிரி 45 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் தாங்குற மரம் இந்த கிழக்கு கடற்கரை நெட்டைங்கிற நாட்டு ரகம் தான். மேற்கு கடற்கரை நெட்டை கூட ஒரு 35 டிகிரி உஷ்ணத்துக்கு மேலே உஷ்ணம் இருந்ததுன்னா அது வந்து குரம்பை கொட்டு, அது தாக்கு பிடிக்கிறது இல்லைங்கிறாங்க. அதனால் அந்த ரகங்களை கொண்டுட்டு வந்து இங்கே பயிரிடும்போது நமக்கு அது சிறப்பானதாக இல்லை. நமக்கு சிறந்தது கிழக்கு கடற்கரை நெட்டை. அப்புறம் இந்த ரகங்கள் வந்து தண்ணி தேவையே கொஞ்சம் கம்மியாக வறட்சி காலத்தில் நாம் ஒரு 60-70 லிட்டர் தண்ணி தினம் விட்டுக்கிட்டு இருந்தாலும், அல்லது 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா ஒரு 100 லிட்டர் தண்ணி கொடுத்தா கூட அந்த மரங்கள் வந்து ஒன்றும் பட்டு போகாமல் இருக்குது. மறுபடியும் வந்து நல்ல செழிப்பான தண்ணி வசதி வந்து உட்பட காய்ப்பு திறன் மறுபடியும் பழையபடி பிக்கப்பாயுங்க. இந்த விதைகளை எப்படி தேர்ந்தெடுக்கிறதுனா, ஒரு 30 வருஷத்துக்கு மேலே மரம், ஒரு 50 வருஷத்துக்கு உள்ளான மரங்களில் நல்ல வறட்சி இல்லாத காலத்தில், சாதாரண காலத்தில் நல்ல நீர்வளத்தோடு இருக்கிற சமயத்தில் இருக்கிற நல்ல நெத்து காய்களை தேர்ந்தெடுத்து 1 மாதம் நிழலில் உணர வச்சு, அதுக்கு முன்னால் நிலத்தில் படுகடையாவோ அல்லது செங்குத்தாவோ நாம் நட்டு மணலில் மூடி வச்சுட்டு தண்ணி விட்டுக்கிட்டு இருந்தோம்னா 3 மாதம் ஆகுது, 100 நாள் ஆகுது முளைச்சி வர்றதுக்கு உறுதியாக. அதுக்கு பிற்பாடு அந்த கண்ணுகளை ஏதாவது நீத்து போன கண்ணுகளாக இருக்கிறதையெல்லாம் ஒதுக்கிட்டு நல்ல கட்டை விரல் மாற நல்ல உறுதியான இது இருக்கிற கண்ணுகளை ஒரு 5 இலை வர்ற சமயத்தில் எடுத்து நிலந்த குழி வெட்டி வச்சுருந்து அது குழியில் எப்படி போடணும்னா குழிமண்ணை வெளியே எடுத்துரிஞ்சிடணும். தோட்டத்து மண்ணை நிரப்பி அந்த தோட்டத்து மண்ணில் நம்ம இந்த தென்னையை பதிவு பண்ணணும். எந்த காரணத்தை கொண்டு குருத்தில் தண்ணி இறங்காத அளவுக்கு பார்க்கணும். மேட்டு நிலமாக இருந்தால் ஆழமான 3 அடி குழி வெட்டலாம். வயல் வெளி உரம்பாகிற நிலமாக இருந்ததுன்னா அவ்வளோ ஆழம் வெட்டக்கூடாது. வெட்டுனா அந்த குருத்து அழுகி போய் சேதமாயிருது. இந்த பகுதியில் லோயபவானி பாசன பகுதியிலெல்லாம் வந்து உரம்பு காட்டுகளுக்கெல்லாம் மேலாக வைக்கிற தென்னை மரங்கள் தான் தப்பிச்சதுங்க. நாங்களும் பல தடவை வச்சு ஆழமான குழி வெட்டி வச்சதெல்லாம் வந்து உரம்புல சிக்கி 1 மாதம் 2 மாதம் உரம்புல நின்றுதுன்னா அப்படியே குருத்து அழுகி போயிடுது. அதை கொண்டு வரவே முடியல. இப்போ நாங்கள் அதுக்காகத்தான் வந்து மேலாகவே நட்டு, அப்படிக்கு இது மேலே வந்த பிற்பாடு மரத்தை சுற்றி கொஞ்சம் ஒரு வண்டி 2 வண்டி மண்ணை வேற மண்ணை போட்டு மரத்தை ஒரு உறுதிப்படுத்தி அது இருக்குது. அப்படித்தே இருக்குது எல்லா மரமுமே. அப்புறம் தென்னை பொறுத்தளவுக்கு காய் வெட்டுறது எப்படின்னா, இளநி நல்லாவே சுறுசுருன்னு இருக்கிற இளநி, நம்ம இது வந்து மற்ற இளநிகள் இனிப்பாக இருக்குது. அந்த மலேசியன் எல்லோ அது மாதிரி இந்த குட்டை ரக இளநிகளை நம்ம கபடி வாத்திரம் சொல்கிறோம், கங்காபண்டம் சொல்கிறோம், அந்த மாதிரி இளநிகள் தண்ணி நிறையா இருக்குது, இனிப்பு இருக்குது. ஆனால் வந்து நம்ம இளநியினுடைய டேஸ்ட் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. நம்ம ரக இளநிகள் தான் வந்து சிறப்பாக இருக்குது. இளநி 1 மாதத்துக்கு ஒருக்கா கூட வெட்டலாம். இளநி நல்ல விலைக்கு போகுது. வெயில் காலத்துலலாம் வந்து இங்கேயே தோட்டத்திலேயே 20 ரூபாய்க்கு வாங்கிக்கிற இளநி. அதனால் அது ஒரு நல்ல வருமானம் சொல்லலாம். மரத்தில் காயை நிறைய வெட்டிக்கிட்டு இருக்கிற போது மேல் குரம்பைகள் ஒட்டும். காய் பழுத்து தானாக விழற அளவுக்கு விட்டுதுன்னா, ஒரு தடவை ஒரு 100-150 காய் மரம் நிறைய இருந்ததுன்னா மேல் குரம்பைகள் குறைஞ்சிரும். மேல் குரம்பைகள் வந்து இது ஒரு மக்களுடைய கருத்து, இப்படித்தான் சொல்கிறாங்க. அது உண்மைதான் போல் இருக்கு. அந்த காய்களை வந்து வறண்டு உளுந்து அதில் இருக்கிற கொப்பரப்பருப்பை எடுத்து மார்க்கெட்டில் விற்க கொண்டு போனால் தண்ணி வெத்தின காயினோட பருப்பை விட தண்ணி ஆடும்போது போட்டு அதை உடச்சி பருப்பு பண்ணி விற்கிற பருப்பு விளையச்சா போகு, தண்ணி வெத்தின பருப்பு விலை கம்மியாக போகுது. ஏன்னா நான் பல தடவை இதை வந்து நல்லா பார்த்துருக்குறேன். தண்ணி வெத்தின பருப்பில் எண்ணெய் குறைவாக கிடைக்குமா. ஆனால் வந்து வெட்டி கொஞ்சம் தண்ணி ஆடும்போது வெட்டி எடுக்கிற பருப்புக்கு தான் மதிப்பு அதிகமாக இருக்குது. அப்புறம் அந்த பருப்பை வந்து எடிபிள்னு சொல்லுவாங்க, ஈட்டபிள்னு சொல்லுவாங்க. அந்த பருப்புகளை வெளியூர்களுக்கு
கல்கத்தா இந்த மாதிரி நகரங்களுக்கு இவங்க அனுப்பும்போது அந்த பருப்பை தாமரைப்பூ மாதிரி சீவி அதனோட வெல்லத்தை சேர்த்தி சாப்பிட்றது மிகச்சிறந்த தின்பண்டமாக அவங்க உபயோகிக்கிறாங்க. அதனால அதுக்கு அந்த கிராக்கி சாதாரண எண்ணெய்க்கு போகிற பருப்பை விட கிலோவுக்கு 10 ரூபா 5 ரூபா எச்சு விற்கி. அது நம்ம ரக பருப்பு மாதிரி இந்த சிறு மணி பருப்பு தான் அதுக்கு பிடிக்கும். ரொம்ப பெருசாக இருக்கிற பருப்புகளை அவங்க விரும்புறதில்லை. அப்புறம் தேங்காய் எண்ணெய் தொழிலில் நம்ம ஏரியா, அதாவது இந்த ஈரோட்டை சுற்றி இருக்கிற பகுதியில் இருக்கிற தென்னையில் கிடைக்கிற மாதிரி அவுட்டன் கிழக்கு பகுதியில் இருக்கிற இதுலேயுமே எந்த ஊர்லேயுமே கிடைக்கிறத மாதிரி தெரியல. பட்டுக்கோட்டை பேராவூரணி பகுதியில் இருக்கிறதும் இப்போ நம்ம ஊரில் இருக்கிறதும் தான் சமமாக சொல்கிறாங்க. மேக்க பொள்ளாச்சி ஏரியாவில் இருக்கிறது நல்லாயிருக்கு. அப்புறம் கேரளாவில் இருக்கிறது நல்லாயிருக்கு. பொதுவாக நீர்ப்பாசனம் அதிகமாக இருக்கிற பிரதேசத்தில் தென்னைக்கு அவுட்டன் கம்மியாக தான் கிடைக்கும். அந்த பருப்பு ஸ்பாஞ்சு மாதிரி ஈஸியாக வாயில் போட்டால் கரைஞ்சி போகிற மாதிரி இருக்கிறதுனால அதில் எண்ணெய் சத்து குறைவாக இருக்குது. தண்ணி வத்தி பாயக்கூடிய மேட்டு நிலங்களில் இருக்கிற தென்னையினுடைய உயர் அவுட்டன் தண்ணி நிறையா பாயறதுல கிடைக்கிறதில்லை. ஆகவே தென்னையே நாம் நினைக்கிற மாதிரி எப்பவும் தண்ணிக்குள்ளேயே இருக்கணுங்கிறது கிடையாது. அது தண்ணி வத்தி பாயறது, தண்ணி தானாக உறிஞ்சணும்னா மேல் மண்ணு காயணுங்கிறாங்க. தண்ணிக்குள்ளேயே நிறுத்தி இருக்கிறது தென்னைக்கு சரியான நீர்ப்பாசனம் அல்ல. அப்புறம் தென்னை பொறுத்தளவுக்கு நோய்கள் ஹைபிரிட் மரங்களுக்கு தாக்குது அதிகமாக. இந்த கிழக்கு கிடக்கிற நெட்டையை தாக்குனாலும் கூட காய்ப்பு திறன் குறையிறது இல்லை. வெகுவாக குறையிறதே இல்லைன்னு நம்மளால சரியாக சொல்ல முடியாது. அவ்வளவு மோசமாக குறையிறது இல்லை. அந்த நோய்க்கு தீர்வும் காண முடியல. அவங்க சொல்கிற வேளாண்மை துறையில் சொல்கிறதையெல்லாம் என்ன செஞ்சு பார்த்தாலும் அது அந்த நிரந்தரமாக அந்த வெள்ளை ஈக்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்புறம் தென்னையினுடைய உபபொருட்களை நாங்கள் எல்லாமே பயன்படுத்துகிறோம். அடிமட்டையே விற்றுப்படுறோம். ஓலையே கீத்து பின்னரவனும் வாங்கிட்டு போகிறேன். ஈக்குமாறு உரிக்கிறவங்க இப்போ நிறைய அதுதான் தொழில். கிராமங்களில் அந்தந்த வீட்லேயே அது ஒரு குடிசை தொழில் மாதிரி செய்கிறோம். அப்புறம் அந்த விறகுக்கு அந்த மீதி இருக்கிற அரைக்கு போட்ட மட்டைகளை போட்டுக்கிறோம். தேங்காய் உரித்து மட்டையை எரிபொருளுக்கும் கொண்டு போகிறாங்க, நார் மில்லுக்கு கொண்டு போகிறாங்க. நார் தேவை இந்திய நாட்டுக்கு மிக அதிகம். ஏன்னா இது ஏற்றுமதி தரமான ஒரு கைவினைப் பொருள் தயாரிப்புக்கு தென்னை நார் மிக உபயோகமாக இருக்குது. இந்த பித்துன்னு சொல்கிற இதுகளை கட்டியாக இறுக்கி அதை இஸ்ரேல் மாற நாடுகளுக்கு, நீர்வளம் குறைவான நாடுகள் அதை வாங்கி கொண்டு போய் அவங்களோட நர்சரி அல்லது செடிகளை பராமரிக்கிறது அது மாதிரிக்கான தண்ணியை உறிஞ்சக்கூடிய தன்மை இந்த பித்துக்கு இருக்கிறதுனால இதை கட்டியாக்கி கொண்டுட்டு போய் அங்கே தண்ணி ஊற்றுனா அது நிறைய தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சமாக ரீப்ரொடியூஸ் பண்ணுமா. அதனால அந்த இதனுடைய தேவை அதிகமாக இருக்குது. இப்போ அது கொண்டு ரோட்டில் ஓட்டி தீ வச்சுக்கிட்டு இருந்தது இப்போ ஒரு சாக்கு 150 ரூபாய்க்கு விற்கிது. நல்லா கிராக்கிதான் விற்கிது. அப்புறம் தென்னை மரம் ஏறதுக்கு ஆளுக இல்லைங்கிறது ஒரு பெரிய குறை தான். அது இந்தியாவில் மனித வளம் அதிகமாக இருக்குது. எம்ஏ எம்எஸ்சி என்ஜினியரிங் படித்த பசங்க தென்னை மரம் ஏறக்கு வராங்க. ஏன்னா காலையில் 7 மணிக்கு ஏறினா 11 மணிக்குள்ளே பொட்டி அவுத்துட்டு போயிடுறாங்க. 1500 2000 ரூபா சம்பாதிக்கிறாங்க. ஒரு மரத்துக்கு 30 ரூபா கொடுக்குறோம். சந்திக்கிற இளைஞர்களை கேள்வி கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, இதே போதுங்க, எங்களுக்கு இதே நல்லது. வலுவான உடம்பு இருந்ததுன்னா அவங்க ஒரு 100 மரம் ஏற அளவுக்கு சக்தி உள்ள. 100 மரம்னா 3000 ஆச்சு. ஆனால் அவ்வளோ ஏற வேண்டியதில்லை. ஒரு 70 மரம் 60 மரம் ஏறினாங்கனாவே ஒரு 2000 ரூபா அவங்க நிம்மதியாக அவங்க சொந்த தொழில் செஞ்சுக்கிட்டு அது இருக்காங்க. மிஷினரி வச்சு பண்ணுறது இவ்வளவு கூலியோடு பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. அது பலவிதமான மரமேற கருவிகள் வருது. 4 மரங்களுக்கு நடுவு நிறுத்தி வச்சு இந்த ஸ்ட்ரீட் லைட்டை ரிப்பேர் பண்ணுறவங்க போகிற மாதிரி பொட்டியில் போய் பண்ணுறாங்க. அதையெல்லாம் போனாலும் மனுஷன் போய் ஏறி அந்த பாலை பட்டை பன்னடையெல்லாம் பிச்சு விட்டுட்டு இதுகளையெல்லாம் கரெக்டாக வெட்டி விட்டுட்டு வர மாதிரி அது வெட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குமாங்கிறது கொஞ்சம் தான். அது இதை விட காஸ்ட்லியாக தான் இருக்குது. யோசனை பண்ணி பார்த்ததில் அது இவ்வளவு மனுஷன் ஏறி போடுற அளவுக்கு சுலபமாக இருக்காது. காய் வெட்டுறது இளநி வெட்டுறதுன்னா 30 நாளுக்கு ஒரு தடவை வெட்டினாவே இளநி கரெக்டாக இருக்குது. 45 நாளைக்கு வெட்டுறது டொமஸ்டிக் யூஸ், வீட்டு உபயோகத்துக்கான சட்னி. தேங்காயை எப்படி உபயோகிக்கணும்னா, பச்சை காயை உடைச்சதி 1 மணி நேரத்துக்குள்ளே கொதிக்க வைக்காத சட்னி இந்த மாதிரி இதுக்கு உபயோகப்படுத்தணும்னா அதனுடைய முழு சத்தும் கிடைக்கி கெட்டு போகாது. கொதிக்க வச்சோம்னா அந்த கொழுப்பு தரம் மாறி போய் அது நம்ம உடம்புக்கு ஒவ்வாத குணத்துக்கு வரும். ஆனால் அது ருசிக்காக வர தேங்காயை நம்ம கொதிக்க வச்சு சாப்பிட்ற பழக்கம் இருக்குது. ஆனால் தேங்காய் உபயோகம்
மக்களும் இப்போ முந்தி போல் இல்லாமல் எல்லா குழம்பு வகைகள்லையும் தேங்காய் உபயோகிக்கிற பழக்கம் வந்திருக்குது. ஏழை எளியவர்களுக்கு குறைவான விலை கிடைக்கிற காலத்துலலாம் வந்து தேங்காயை நல்லா மிகுதியாக உபயோகப்படுத்துகிறாங்க. தேங்காய் இல்லாத உணவு இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பிஸ்கட் ஃபேக்ட்ரியில் ரொட்டி பன்னு அது மாதிரி அந்த சீவலை சக்கரை பாகில் ஊற வச்சு சாப்பிட்றது, தேங்காயினுடைய ப்ராடக்ட்ஸு ஏகப்பட்டது வந்துருச்சு. அது வந்து தேங்காய் பவுட்ரு, இந்த சீவல் மாத்திரை, வெளிநாடுகளில் கூட தேவைக்கு தகுந்த சமயத்தில் அதை ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதை வந்து கொஞ்சம் சூடு பண்ணி ஊற்றி போட்டு, இது இந்தியர்கள் எங்கெங்கே வெளிநாடுகள் வாழ்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் தேங்காய் தேவைப்படுது. அப்புறம் தேங்காய் எங்கெங்கே உற்பத்தி ஆகுது அப்படின்னா, பூமத்திரேகை ஒட்டியுள்ள நாடுகளில் 60 நாடுகளுக்கு மேலே இந்த பசிபிக் கடலில் இருக்கிற தீவுகள்லாம் வந்து பெரிய பிலிப்பைன்ஸ் உலகத்திலே மிகப்பெரிய உற்பத்தி நாடு. அதே மாதிரி இந்தோனேஷியாவில் உற்பத்தி ஆகுது. கடலில் இருக்கிற நிறைய தீவு கூட்டங்களாக இருக்கிற கரீபியன் தீவுகளில் ஹைத்தி, அந்த மாதிரி அமெரிக்காவுக்கு பக்கத்தில் மெக்சிகோ, அந்த பூமத்திய ரேகையினுடைய உஷ்ண மண்டலத்துக்கு உபமண்டலம் இருக்கிற நாடுகளில் தேங்காய் விளையுது. அது அந்த விலை ஏற்ற இறக்கத்தை அது எல்லா நாடுகளோட உற்பத்தியும் சேர்ந்து தான் நிர்ணயம் பண்ணு. இந்தியாவிலிருந்து ப்ராடக்ட்டுக்கு வெளிநாடுகளுக்கு ஏகப்பட்டது போகுது. தேங்காய் தொட்டி மிகச்சரியான கிராக்கியான பொருள். அந்த தொட்டியை கறி சுட்டு அதை ஆக்டிவேட்டட் கார்பன் தயார் பண்ணுவாங்களாமா. அது வந்து 180 வகையான பொருள்களுக்கு மூல காரணமாக இருக்காமா. தொட்டி உபயோகமாகுதுங்க, மட்டை நாருக்கு போகுது, அதை பெருக்கிற அந்த மாறு தயாரிக்கிறதுக்கு இது போகுது, தென்னையினுடைய எல்லா பொருள்களும் போகுது. ஆகவே இந்த தென்னை மரம் வந்து சின்ன விவசாயி கூட ஒரு 10 மரம் வச்சுருந்தா கூட ஒரு பொருளாதார தேவையை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு வகையான நல்ல தாவரம். கற்பகதருன்னு சொல்லுவாங்க, அது காமதேனுன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி இந்த மரங்கள், மற்ற மரங்கள், மாமரம் கூட ஒரு தடவை பூக்குது, காய்க்குது, போயிடுது. தென்னை வந்து ஒரு தடவை காய்க்காம போயிடுச்சுன்னா அதனுடைய அடுத்த பருவத்தில் 2 இந்த காயும் ஜெயித்து காய்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய மரங்களும் தொடர்ச்சியாக காய்ச்சிக்கிட்டு இருக்கு. சில மரங்கள் வந்து ஒரு வருஷம் நல்லா காய்ச்சிட்டு அடுத்த வருஷம் காய்க்காமல் அதுக்கு அடுத்த வருஷம் நல்லா காய்க்கும், அப்படி கூட இருக்குது. தென்னை பொறுத்தளவுக்கு 2 மேஜர் ரகங்கள் இருக்குதுன்னு சொன்னாலும், இந்த ரகங்கள்லேயே நிறைய சிகப்பு காய் மரம், குண்டு காய் மரம், நீலிக்காய் மரம், ஆயிரங்காய்ச்சி மரம் அப்படின்னு நிறைய வகைகள் இருக்குது. ஆனால் அதில் நாம் செலக்ட் பண்ணி நடுத்தரமான எண்ணிக்கை அதிகமாக காய்க்கிற மரங்களை பயிரிடுறது நல்லது. தென்னையை தண்ணி தேவை அதிகமாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அதை தவிர்க்கிறது தப்பு. தென்னைக்கு தேவையான சமயத்தில் தண்ணியே குறைவாக கொடுத்து கூட காப்பாற்றி வச்சுட்டு உபரியாக தண்ணி வரும்போது காய்ப்பு திறன் இருக்கு. பெருசாக மாறுதல்லாம் நடக்கிறது இல்லை. இப்போ வந்து சொட்டு நீர் மூலம் பாசனம் செய்யும்போது ஒரு தொட்டி கட்டி வச்சு கூட வறட்சி காலத்தில் சித்திரை வைகாசியில் இருக்கிற அந்த 2 மாதத்தை தள்ளிட்டோம்னா தென்மேற்கு பருவமழை காலத்தில் ஒரு 4-5 மாதத்துக்குமே, வடகிழக்கு பருவ காலத்தில் 4-5 மாதத்துக்குமே இயற்கையாக கிணறு, போர்வெல், வாய்க்க பாசனம், மழை நீர், இது மாதிரி பல காரணிகளில் தப்ப வச்சிடலாம். அல்லது தண்ணியை அந்த தற்சமயத்தில் ஒரு பானையில் ஒரு சின்ன ஓட்டை போட்டு பக்கத்தில் பதைச்சி வச்சு அதனுடைய மிக கடுமையான உஷ்ண காலத்தில் ஓலைகளை கொஞ்சம் குறைச்சிட்டு காப்பாற்றிடலாம். அப்புறம் அந்த உரிமட்டைகளை சுற்றி புதைச்சி வச்சு தண்ணி விட்டோம்னா அந்த தண்ணியே நீண்ட நாளைக்கு அப்படியே ஈரப்பதத்தை காப்பாற்றி வச்சுரு, மரம் தப்பிச்சுக்கு. தென்னைக்குள்ள வாழைங்கிறது நல்ல 2 இணக்கமான ஊடுபயிர் தான். வாழை சேகரித்து வச்சுருக்கிற தண்ணியே தென்னை ஈரத்துக்கு. அது வந்து இந்த காலத்தில் கூட வறட்சி காலத்தில் தப்பறக்கு ஒரு வசதி இருக்குது. தென்னை மரங்களை பற்றிய இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் சொன்ன பிறகு தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுங்க ஐயா. அது சரிங்க ஐயா, இதுக்கு என்னென்ன உரங்கள் போடலாங்க ஐயா? உரம்ங்கிற போது தென்னைக்கு வந்து தென்னை தானே தனக்கு தேவையான உரங்களை உற்பத்தி பண்ணக்கூடிய இயற்கை இருக்குது. நம்மாழ்வாரனுடைய கூற்றுப்படி தென்னை ஓலை, தென்னை மட்டை, பண்ணாடை, அடிமட்டை எல்லாமே அந்த மரத்தை சுற்றி போட்டுவிட்டுட்டா இத்து போன பிற்பாடு தாமிரச்சத்து, இரும்பு சத்து, மக்னி எல்லா சத்துக்களும் அதில் இருக்கிறதாகத்தான் சொல்கிறாங்க. ஆனால் அந்த அளவு சத்தை இது எடுக்கிறதுக்கு மக்கி நல்ல அதுகளும் இந்த மூலகங்கள் உருவமாக மாறக்கூடிய அளவுக்கு டைம் ஆகணும். இந்த எல்பிபி பாசன பகுதியை பொறுத்தளவுக்கு பாசனம் இருக்கிற காலத்தில் வழிஞ்சோடுற தண்ணீரில் நிறைய மேல்மண்ணில் இருக்கிற மூலகங்கள் வெளியேறுகிறதா தான் நான் நினைக்கிறேன். ஆகவே உரங்களை உபயோகப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற விலை அதிகமாக இருந்தது, கட்டுப்படி ஆகலின்னாலும் கூட தென்னை காய்க்கணும்னா உரங்கள் தேவைப்படுது. நைட்ரஜன், பாஸ்பேட், பொட்டாஸ்
இந்த பேரூட்டங்களுமே நுண்ணூட்டங்களா போரான், மெக்னீசியம், காப்பர் இந்த மாதிரி உரங்களும் எல்லா நிலங்கள்லயும் ஒரே மாதிரியான பொட்டன்ஷியல் இருக்காது. வெவ்வேறு நிலவாகுகள், களிமண் நிலம் இருக்குது, ஓடக்கல் நிலம் இருக்குது, செம்மண் நிலம் இருக்குது. செம்மண் நிலங்கள்லாம் வந்து அமிலத்தன்மை உள்ளதாகவும், ஓடக்கல் இதெல்லாம் காரத்தன்மை உள்ளதாகவும், களிமண்ணில் பிஹெச் லெவல் வித்தியாசம். ஆனால் தென்னை பொறுத்தளவுக்கு பிஹெச் லெவல் அதிகமாக இருக்கிற நிலம், கலருள்ள நிலம் தான் தென்னைக்கு நல்ல சிறப்பான நிலம்னு சொல்றாங்க. பிஹெச் லெவல் வந்து குறைவா இருக்க வேண்டாம், அதிகமாக இருக்கிற நிலங்கள் தென்னைக்கு காய்ப்பு திறன் நிறைய இருக்கு. தென்னைக்கு உரம் வந்து ஓரளவுக்காவது கொடுக்குற மரங்கள் வந்து வணிக ரீதியாக வந்து இதை வந்து காய்க்குதுன்னு இருக்கிறவங்க ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸில் கொஞ்சம் நின்று மறுபடியும் மொல்ல பிடிச்சி காய்க்கி அது மிக அதிகமாக காய்க்குதுங்கிற கூற்று இல்லை. உரம் வச்ச மரங்களில் தான் நிறைய காய்க்குது. ஆனால் எவ்வளவு நாளைக்கு காய்க்கி உரத்தை நிறுத்தினா நின்று போயிருமா எதிர்காலம்னு தெரியாது. ஆனால் வந்து வணிக ரீதியாக ஒரு தொழில், இப்போ விவசாய குடும்பங்கள்லாம் வணிக ரீதியாக பண்ண மாட்டிய வேணா அவங்களுடைய பொருளாதார தேவையை நிவர்த்தி பண்ணுறதுக்கு இருக்கிற வெள்ளாமே இது ஒன்று தான் கட்டுப்படியாகிறதா இருக்குது. நெல்லோ, கரும்பு, வாழை எதை எடுத்தாலும் வந்து போடுற முட்டுவலி கூட ஆகாத சூழ்நிலையில் தென்னை ஓரளவுக்கு ஒரு குடும்பம் நடத்தலாம். சிக்கனமான குடும்பம் நடத்துகிறவங்களுக்கு தென்னை வந்து ஒரு சிறந்த பயிர். ஐயா, தேங்காயில் முக்கியமான பயன்பாடு என்ன? உங்கள் அனுபவத்தில் இந்த தேங்காய் எண்ணெயில் உள்ள நன்மைகள் என்னென்னங்க ஐயா? நாட்டினுடைய பொருளாதாரத்தில் எண்ணெய் தேவை ரொம்ப அதிகமாக இருக்குது. சமையல் எண்ணெய்களை வெளிநாடுகளிலிருந்து 64% எண்ணெய்களை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி பண்ணுறோம். அந்த மாதிரி பாமாயிலுங்கிற மட்டரகமான எண்ணெய் கொண்டுகிட்டு வந்து மக்களுக்கு வழங்குறதுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெயை ரேஷன் கடையில் கொடுக்கலாம்னு மக்கள் அபிப்பிராயம் நிறைய சொல்கிறாங்க. தேங்காய் எண்ணெய் கொடுத்ததுன்னா ஓரளவுக்காவது எண்ணெய் உபயோகம் இருந்தால் தானே, உற்பத்தி இருந்ததுன்னா மட்டும் பத்தாது, உபயோகம் இருந்தால் தானே அந்த வித்து. இப்போ தேக்கம், இப்போ வந்து 100 கோடி தேங்காய் தேக்கம் விற்கிறதுக்கு வாங்குறக்கு ஆள் இல்லைங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வராது. அது அப்புறம் தேங்காயை பொறுத்தளவுக்கு வெளிநாடுகளில் வாழ் இந்தியர்களுக்கு தேங்காயாகவும் போகுது, தேங்காய் எண்ணெயாகவும் போகுது, தேங்காயினோட உபபொருட்களாகும் போகுது. உபபொருட்களே ஏராளம். அதெல்லாம் வந்து தகுந்த ஏற்றுமதி ஏற்பாடுகள் இருந்ததுன்னா இதை வாங்குறதுக்கான டிமாண்ட் இருக்குது, நிறைய இருக்குது. இப்போ இந்த பருவத்தில் தேங்காய் வெளிநாடுகளுக்கு மிக தேவைங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்குது. உள்நாட்டிலையுமே வந்து சமையலில் சத்து மிகுந்த இளநீர், இதை வந்து ஜெர்மன் நாட்டில் 2ஆம் உலகப் போரும்போது வீரர்கள் படுகாயம் அடைந்து ரத்தம் அதிகமாக சேகாதாரமானவங்களுக்கு உடனடியாக கொடுக்கக்கூடிய குளுக்கோஸ் மாதர திரவங்கள் இல்லாத சூழ்நிலையில் இளநியை நேரடியாக சலைன் வாட்டர்னு ரத்தத்தில் உடம்புல ஏற்றிருக்காங்க. இது வந்து அந்த குளுக்கோஸினுடைய பயன்பாட்டுக்கு சரிசமமான பயன்பாட்டு இது கிடைச்சிருக்குது. ஆகவே டாக்டர்கள் சிபாரிசுமே இளநியை மிக சிபாரிசு பண்ணுறாங்க. இளநீ சாப்பிட்டா சக்கரை வந்துரு அது இதுங்கிற அதெல்லாம் இல்லை. நிறைய இதனுடைய சளி பிடிச்சா இளநீ சாப்பிடக்கூடாது அதெல்லாம் இல்லை. சளி பிடிச்சா இளநீ சாப்பிட்டாவெல்லாம் ஒன்றாது. மிகச்சிறந்த இந்த குணங்களை நீங்கள் கேட்கலாம் வாட்ஸ்அப்பில். மற்ற எல்லாமே டாக்டர்களை கேட்டாலும் முந்தி வந்து அமெரிக்க நாட்டில் அரசியல்வாதிகள்னால தான் வந்து அங்கே நடந்த சோயா மொச்சையில் தயாரிக்கப்பட்ட எண்ணெய் உள்நாட்டில் விற்பனை ஆகாமல் போனால் வெளிநாடுகளிலிருந்து வந்த தேங்காய் எண்ணெய் அந்த இடத்த பிடிச்சிக்கிச்சுன்னு தேங்காய் எண்ணெய் மோசமான கொழுப்பு, அது வந்து உடலுக்கு கெடுதின்னு மருத்துவர்களை வச்சு சொல்லித்த இந்த மாதிரி ஒரு மோசமான விளைவை ஏற்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் கதை. இப்போ எல்லா டாக்டரும் தேங்காய் பச்சையாக உடச்ச உடனே சாப்பிட்டா நல்லது, தேங்காயை கொதிக்க வச்சு இது பண்ணும்போது அதனுடைய குணம் மாறுது. ஆகவே தேங்காய் உணவு நிறைய செய்யுங்க. கோயில் பிரசாதம் என்ன கொடுக்குறாங்க? தேங்காய் பழம். தேங்காயும் பழம் சாப்பிட்டா ஒரு மனிதனுக்கு ஒரு வேளை உணவுக்கு சமமான சத்து கிடைக்குது. தேங்காயில் குழந்தைகளுக்கு தாய்ப்பாலில் என்ன சத்து கிடைக்குதோ அதே சத்து தேங்காய்ப்பாலில் இருக்குது. தேங்காய் பால் தயாரித்து கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிடலாம். தேங்காய்ப்பால் மிகச்சிறந்த உணவு. நிறைய இருமல், அந்த மாதிரி நெஞ்சு சளி இந்த மாதிரி இருக்கிறதையெல்லாம் குணமாக்குதுங்கிறது நம்ம மருத்துவங்களில் விரிவாக பேசப்படுது. அதை உபயோகிக்கிறவங்க என்ன உபயோகிச்சுட்டு தான் இருக்காங்க. தேங்காய் நிறைய உபயோகித்து மக்கள் எல்லாம் பண்ணால் இந்த உள்நாட்டில் தென்னை வளர்ப்போருக்கு இது பேருதவியாக இருக்குது. இது வந்து இந்த நம்ம பிரதேசத்தில் தென்னை வளர்றது ஒன்றும் கஷ்டம் இல்லை. மிக அதிகமான தண்ணீர் தேவைங்கிறது அந்த கான்செப்ட் சரியில்லை. தண்ணியை சிக்கனப்படுத்தி கட்டினாத்தான் தென்னை நிறைய காய்க்கு.
கொங்கு சமுதாய வானொலி 90.4 நாம் இதுவரையில் கேட்டது ஆன்றோர்களின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் ஆன்றோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சியான அனுபவ். அதாவது இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை என்னும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விஞ்ஞான் பிரசார் என்னும் துறை மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதுக்கும் மேற்பட்ட ஆன்றோர்களை உள் இணைக்கும் புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ். இந்நிகழ்ச்சியின் மூலம் அறிவியல் துறையில் சாதனை படைத்த ஆன்றோர்களின் அனுபவங்கள் மற்றும் அறிவியல் துறையில் கைதேர்ந்த வல்லுநர்களின் புது அறிவு மற்றும் பொது அறிவுகளை மூத்த குடிமக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் முயற்சியே இந்த நிகழ்ச்சி. அந்த வகையில் இன்று நாம் இதுவரையில் கேட்டது தென்னை வளர்ப்பு மற்றும் தேங்காய் உற்பத்தியில் நீண்ட நெடிய அனுபவம் உள்ள அவல்பூந்துறை பகுதியைச் சேர்ந்த விவசாயி திரு வெங்கடாச்சலம் அவர்கள் தென்னை விவசாயம் பற்றிய கருத்துக்கள், ஆலோசனைகளை தனது அனுபவத்தோடு வழங்கியதை கேட்டோம். நிகழ்ச்சி ஆக்கம், ஊக்கம் மற்றும் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு செயலாக்கம் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் டீன் டாக்டர் ஆர் முருகன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு கொங்கு சமுதாய வானொலி நிலைய இயக்குனர் முனைவர் எஸ் மகேஸ்வரன். நிகழ்ச்சி தயாரிப்பு கொங்கு சமுதாய வானொலியை சேர்ந்த சதீஷ்குமார் மற்றும் பாலசுப்ரமணியம். இதனுடைய தொடர்ச்சியினை அடுத்த பாகத்தில் நாம் கேட்கலாம் நேயர்களே.